டிடிவி தினகரன் கைதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக புகழேந்தி அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். அந்த எஃப்ஐஆர்ல நம்பர் 1 அக்யூஸ், நம்பர் 2, நம்பர் 3 இப்படி எல்லாம் போடுவாங்க. அதுல மிஸ்டர் டிடிவி எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் பெயரே இல்லைங்க. அதுல அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் இந்த சம்மனை பிளைட்ல எடுத்துட்டு இறங்கி கொண்டு இந்த சம்மனை இஷ்யூ பண்ணும்பொழுது ஒரு சம்மன் ஒரு ஆளை கொடுக்கலாம், இதுக்காக ரொம்ப பெருசு பண்ணி கொண்டு ஒரு சம்மன் இஷ்யூ பண்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எங்ககிட்ட சொன்னதெல்லாம் அப்பயே சொன்னார், இது ஒண்ணுமே புரியல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நம்ம ஏன் போய் ரெட்டையிலேயே நம்ம எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வாதாடி எல்லாம் பண்ணி நம்ம அந்த தீர்ப்புக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போய் ஏன் ஒரு கிரிமினல்கிட்ட போய் நம்ம கான்டாக்ட் பண்றோமா, இது பார்த்தாவே தமாஷா இருக்கு, ஆதாரம் இல்லாம நம்ம மேல போட்டிருக்க ஒரு வழக்கு மாதிரி தெரியுது, ஆகவே எப்ப கூப்பிட்டாலும் நம்ம போய் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோங்கிற மாதிரி சொன்னாரு எல்லாத்திட்டையும் எங்ககிட்ட. அதே மாதிரி அந்த சம்மன் உடனே சாட்டர்டேன்னு பார்க்காம சனிக்கிழமைன்னு பார்க்காம அவர் மேல எந்த வித தவறும் இல்லைன்றாலும் தெரியுமா அங்க போய் அதுல போனா தினம் நைட்ல ஆஃப்டர் சன்செட் தென் ஆஃப்டர் 5 o'clock 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி 6 மணி நேரம் 7 மணி நேரம் இப்படி எல்லாம் உட்கார வச்சு தினம் டார்ச்சர். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதர் மறந்து தூக்க கலக்கத்துல ஏதாவது உணர மாட்டாங்களான்னு எதிர்பார்த்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி குழப்பம் வராதான்னு பார்த்திருக்காங்க. இவங்க அவங்க மேல ஏதாவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஆகவே ஒரு பொய் வழக்கு, முகாந்திரம் இல்லாத வழக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவன் பெரிய கிரிமினல். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பேரன் என்று சொல்லியும், கர்நாடகாவில் குமாரசாமி முன்னாள் முதலமைச்சருடைய பையனோட சேர்ந்து சீட் பண்ண கேஸும், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல இடத்துல ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லி ஏமாத்திருக்கான், ஜட்ஜின் ஏமாத்திருக்கு, ஏகப்பட்ட வழக்குகளை சந்தித்திருக்கின்ற ஒரு கிரிமினல் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உள்ள ரெக்கார்டு உள்ள வச்சுட்டு இதை இப்படி பண்ணா என்ன பண்றது? இது மூலியமா ஒரு கட்சியோ ஆட்சியோ ஏதாவது செய்துவிட முடியும் என்ற பின்னணியில் இது நடைபெற்றால் அது வழக்கு மன்றத்தில் இவங்க பதில் சொல்லிதான் ஆகணும், தப்பிக்க முடியாது. ஆகவே வழக்கு மன்றம் அத்தனை கேள்விகளையும் நாளை கேட்கும். அது சட்டப்படி நாங்கள் எதிர்பார்த்தோம், இது மாதிரி வேணும்னு பண்ணோம். ஏன்னா தினம் சும்மா தேவையில்லாம ஒரு வழக்குல என்கொயரினா நான் என்ன கேட்கிறேன், நியூஸ் 7 சேனல் மூலியமா எல்லாரும் நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னன்னா இந்த பணம் எப்படி வந்தது? ஒண்ணு. ரெண்டாவது, பணம் பின்னாடி இந்த பணத்துல ஒரு 50 லட்சம் ரூபாய் இவர் பக்கம் இருந்து வந்ததா இவங்க சொல்றாங்க இல்லீங்களா? அந்த பணத்தை பெறுவதற்கு யார் தயாராக இருந்தார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால? அப்ப இந்த போலீஸ் ரகசியமா வச்சு அது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் மாதிரி இந்த சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் நைசா போய் அந்த ஆளுகிட்ட கொடுத்து ரிசீவர்கிட்ட கொடுத்து இவனை வச்சே கொடுத்து சுகேஷ் சந்திராவையே வச்சு கொடுத்து பிடிச்சிருக்கலாமே ரெட் ஹேண்டா. அதை ஏன் பண்ணல? அதை பண்ணாம உடனே அதை பிளாஸ்ட் பண்ணி உடனே நீங்க வாங்கன்னு சம்மனை கொடுத்து ஒரு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நடவடிக்கையில் இந்த போலீஸ் ஈடுபடுகிறார்கள் என்பதை இதை விட பெரிய உதாரணம் வேண்டாம். ஆகவே வழக்கு மன்றம் ஒன்று இருப்பதையே மறந்துவிட்டு இதிலே ஒரு ஒரு பொய் வழக்கு, சுத்தமான பொய் வழக்கு, இதுல எந்த முகாந்திரமும் இல்லை. ஆகவே வழக்கு மன்றத்தில் சந்திப்போம். இது மாதிரி நிறைய நானே ஒரு பொய் வழக்கை சந்திச்சிருக்கேன், பல வழக்குகளை சந்தித்திருக்கிறோம். ஆகவே இது அதை பத்தி கவலையே இல்லை. அவர் இந்த வழக்குகள் மூலமா அவருடைய பேருக்கோ புகழுக்கோ களங்கம் ஏற்படுத்த முடியாது. அவர் மீண்டும் சிங்கமாக வெளியே வருவார். அந்த கேஸ் டிஸ்சார்ஜ் ஆகிற நிலைமை டிஸ்சார்ஜ் பண்ணும் இந்த கோர்ட்டு. இந்த கேஸ்ல பாருங்க நடக்கதான் போகுது. ஆகவே இதையெல்லாம் வைத்து அவருடைய அரசியல் வாழ்க்கையோ மற்றவையோ முடக்கிவிட முடியாது என்பதை எனது கருத்தை நான் இப்பொழுது பதிவு செய்கிறேன். வழக்கு மன்றத்தில் இந்த போலீஸ் தரப்பை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். குற்றமற்றவர் டிடிவி தினகரன் என்பதை ஒரு தடவை இல்லை 1000 தடவை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் மேல் எந்த தவறும் இல்லை, வேண்டுமென்றே இது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு.